ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது 120 டேஸ் வெயிட் லாஸ் ஜேர்னியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வார்ம் அப் எப்பயும் போல் ஆரம்பிச்சுக்கலாம். நல்லா ரொட்டேஷன்லாம் பண்ணிவிட்டு சொல்லி எவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஷோல்டருக்கும் எல்போக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சிங்கை கொடுக்கும். ரெண்டாவது, ஷோல்டருக்கு ஃபார்வர்டாக நல்லா மூவ் பண்ணுங்கள். உங்களால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு. அப்புறம் பேக்வேர்ட் 10 கவுண்டில் பண்ணிக்கலாம். அப்புறம் ஷோல்டரோட ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். ஓகே, ஸ்குவாட் பண்ணலாம். ஒரு 10 கவுண்ட் பண்ணிக்கலாம். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்க, ஓவராலாக முடிச்சாச்சு. ஓகே, நல்லா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஸ்டிக் ஒர்க் அவுட் சைடில் உள்ள ஃபேட்டெல்லாம் குறைக்கிறதுக்காக மைல்டாக பண்ணுறது. ஓகே, பொசிஷன்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஃபுல்லாக எவ்வளோ தூரத்துக்கு திரும்ப முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு திரும்பிக்கிங்க. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. ஓகே, நல்லா மூச்சு தொட்டுக்குங்க. நல்லா ப்ரீத்திங் பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டாவது செட்டு ஆரம்பிச்சிடலாம். ஓகே, பொசிஷன் ரெடி, ஸ்டார்ட். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. ஓகேங்க, எக்ஸ்ட்ரா 2 பண்ணியிருக்கேன். ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, ரிலாக்ஸ். நல்லா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். நான் நடந்துக்கிருக்கேன்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதனால் வெறுமனே மட்டும் நான் நடக்கலை. ஸோ ப்ரீத்திங்கில் தான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஓகேங்க, 3ஆவது செட்டு. ஸோ லாஸ்ட் செட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டுலாம். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. ஓகே, ஒரு வழியாக ஸ்டிக் எக்ஸசைஸு முடிஞ்சு.
இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி ஷோல்டர் மசில்ஸ்க்கு ஒரு கோட் இல்லையா? ஸோ ஷோல்டர் மசிலுக்கு தான் ஆரம்பிக்கணும். ஸோ அது வரைக்கும் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் முடித்ததுக்கப்புறம் நான் இன்றைக்கி எவ்வளோ வெயிட் எடுத்திருக்கேன் ஒன் சைடு அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு 13 கிலோ ஒரு சைடும், இன்னொரு சைடு 13 கிலோவும் எடுத்திருக்கேன். அது ரெண்டையும் வச்சு தான் ஃபுல்லாக மேலே ரைஸ் பண்ணி அந்த ஷோல்டர் மசில்ஸை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறோம். ஓகே, 1 நல்லா ஹோல்டு பண்ணிக்கோங்க. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகே, இந்த தடவை வந்து 10 கவுண்ட் பண்ணல, 15 கவுண்டாக இந்த தடவை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா ஷோல்டர் மசில் கொஞ்சம் எனக்கு வீக்காக தான் இருக்குது, நல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதனால் 15 நான் பண்ண போகிறேன். ஸோ 3 செட்டுமே அதே மாதிரி தான் இருக்கும், அதே ரேஷியோவில் தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, நல்லா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். நல்ல வலியாக தாங்க இருக்குது. ஆனால் வலிக்க தான் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். வலிக்குது, ஏன் வலிக்குது ரொம்ப டீட்டெயிலாக கேட்குறீங்கன்னா, அதுக்கு வந்து வேறு ஒன்றும் இல்லை, மசில்ஸில் மைக்ரோ டேர் நடக்கும். அந்த டேர் வரும்போது தான் நமக்கு அந்த பெயினே தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நல்ல ப்ரோட்டீன் கொடுக்கும்போது அதுக்கு ஒரு மருந்து மாதிரி ஆகிருங்க. அப்புறம் தாங்க அந்த மசில் வந்து நல்லா டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகேங்க, ரிலாக்ஸாக ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கெட் ரெடி. விட்டுற வேணாம். ரெடி, ஸ்டார்ட். செகண்ட் செட்டுங்க. ஓகே, செகண்ட் செட் இல்லை, சாரி, தேர்ட் செட் நினைக்கிறேன். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகேங்க, ஒரு வழியாக நம்ம வந்து ஷோல்டர் மசில்ஸ் கூடியதில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் முடிச்சிருக்கோம். இப்போ வந்து பாரில் அதையே நம்ம கன்வெர்ட் பண்ணி
எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, இந்த பாரில் தான் பண்ணுறேன். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகேங்க, ரிலாக்ஸ். பார் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்க வேண்டாம், நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். ஸோ பாரில் மொத்தமாக நான் எத்தனை கிலோ போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு 25 கிலோங்க. ஸோ 25 கிலோ மொத்தமாக போட்டு அந்த பாரில் வந்து செட் பண்ணி பண்ணோம் இல்லையா, தனித்தனியாக நம்ம கையில் வச்சு பண்ணோம். இப்போ ஒரே பாரில் வச்சு ஸ்ட்ரைட்டாக கையை வந்து இந்த பொசிஷனில் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பொசிஷனை வந்து நீங்கள் கரெக்டாக கடைபிடிக்கணும். 2ஆவது செட்டு பார்க்கும்போது கூட ஓரளவுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த பாரு பார்த்தீங்கன்னா பார்த்துக்குங்க. நம்ம ஜஸ்ட் ஒர்க் அவுட்டில் கூட அந்த பாரை யூஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் வேணும் அந்த வீடியோவில் கூட பார்த்துக்குங்க. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகே, ரிலாக்ஸ். ஒரு வழியாக 2 முடிச்சிட்டோம். நான் லாஸ்ட் ஒன்று தான். இந்த வீடியோவில் கொஞ்சம் குவாலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், கேமரா குவாலிட்டியும். அடுத்து என்ன பண்ணன்றதை நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் முடிஞ்சளவு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் யார் எதுவும் பண்ணுறதில்ல, ஆனால் வீடியோ கொஞ்சம் பார்க்குறீங்க. ஸோ பார்க்குறவங்க நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணும்போது எனக்கு அடுத்த ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு. இல்லைன்னா அப்படியே கொஞ்சம் சலிப்பாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ரெடி, ஸ்டார்ட். 1, இப்போ நல்லாவே பார் தெரியுது பாருங்கள். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகேங்க, ஒரு வழியாக இன்னைக்கு டே 11 ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வந்தாச்சு நெருக்கி. 120 நாளில் ஒரு 10 நாள் முடிஞ்சிச்சு.